அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஷினை பார்த்த உடனே நேராகவே ஆன்சர் சொல்லலாம். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது எழுதலாம். e⁻1 இங்கே k இருந்தால் e⁻k இருந்தாலும் வேறு ஐடியாவை பயன்படுத்தி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினை எழுதிடுறோம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது 1/∞ ஃபார்ம். 1/∞ ஃபார்ம்னா e⁻ கொடுத்துக்கிற லிமிட்டை எழுதி ப்ராக்கெட்டில் வர ஃபங்க்ஷன் என்னவோ அது எழுதி ஒன்று மைனஸ் பண்ணி பவரில் வருது இல்லைங்களா அதோட மல்டிப்ளை பண்ணணும். திரும்பி சொல்கிறேன், இதாங்க கொஷினு. லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் x→∞. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். பவரில் எக்ஸ் வரத்தில் இன்ஃபினிட்டி போட்டால் 1/∞. 1/∞ நம்மளுக்கு அந்த வடிவம் ஃபார்ம் கிடைச்சாலே கொஷினை எழுதிட்டு e⁻ லிமிட் x→∞ கொடுத்துக்கிற லிமிட் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் வர ஃபங்க்ஷன் 1 + 1/x எழுதி 1ஆல் மைனஸ் பண்ணி பவரில் வரதோட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் +1 -1 கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம e⁻ இங்கே x/x கேன்சல் ஆகிடும். 1 மட்டும்தான் இருக்கும். லிமிட் x→∞, x கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் இருக்கும். லிமிட் x→∞ 1 தான். e⁻1 e அவ்வளோதான். தேங்க்யூ.